தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Hallelujah, hallelujah. I'm very glad to meet you on this wonderful day. இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Hallelujah, hallelujah. And for today's meditation, let us open the holy book of Genesis and read chapter 7 verse 1. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பரிசுத்த ஆதியாகமங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த சந்ததியில் நீ முன்பாக நீதிமானாக கண்டேன். Hallelujah, hallelujah. Glory be to the Holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Here God is looking at the conduct of humankind and he is very grieved. இங்கு தேவன் இந்த மனுஷனுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து அவர் மிகுந்த எரிச்சல் கொண்டவராக அவர் மாறினார். Hallelujah, hallelujah. Of the sin, ஏனென்றால் அவர்களுடைய பாவத்தை நிமித்தம். Hallelujah, hallelujah. So he plans to destroy the entire human race. அதனால்தான் தேவன் ஒரு காரியத்தை அவர் செய்ய முற்பட்டார். அது என்ன காரியம் என்றால், இந்த மனித குலத்தை நாம் அழிக்க வேண்டும் என்று அவர் எப்படி அழிக்க வேண்டும் என்றால், மழையை வருஷிக்க பண்ணி ஜலப்பிரவாயத்தினால் அழிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணார். Hallelujah, hallelujah. And even though God is God of love, yet he cannot stand sin. தேவன் அவர் உண்மையிலே அன்புள்ள தேவனாக இருக்கிறார். ஆனாலும் பாவத்தை அவர் பார்க்க முடியாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். Hallelujah, hallelujah. He is of pure eyes that behold evil. அவர் தீமையை பாராத சுத்த கண்ணன். Hallelujah, hallelujah. And so in Genesis chapter 6, what had happened was, இங்க 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது என்னத்தை நாம் படிக்கின்றோம்? Hallelujah, hallelujah. From verse 1 we see, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷன் பூமியில் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது, தேவகுமாரர் என்றால் இங்கே தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்களை தான் இங்கு தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் படிக்காண்டி தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை மிகுந்த சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று அறிந்து
அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். Hallelujah. 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 And we see that the project, the generation which came from that, they were giants. அந்த பிறப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் ராட்சத மனுஷர்களாக இருந்தார்கள். Hallelujah. Hallelujah. And these giants, they were very evil in the sight of God. இந்த ராட்சத மனிதர்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில் மிகவும் ஒரு கெட்டவர்களாக காணப்பட்டார்கள். And you all know that one of such a giant, Goliath, was killed by David. இங்க நமக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு பெரிய ராட்சதன் கோலியாத் என்று சொல்லப்படுகிறவன் தாவீதினால் அவன் கொல்லப்பட்டான். And these giants were half of their blood was human blood, half of their blood was the blood of fallen angels. இங்கு அந்த ராட்சதர்கள் என்று சொல்லப்படுகிற சரீரத்திலே காணப்பட்ட ரத்தமானது இந்த விழுந்து போன அவருடைய சரீரத்தில் பாதி ஓடின ரத்தம் விழுந்து போன அந்த தூதர்களும் மற்றபடி தூதர்களின் ரத்தம் பாதி மனுஷருடைய ரத்தம். So that's why when we see the history of Israel, these giants were there in the land of Canaan so very much. இங்கே இஸ்ரவேல் கானான் தேசத்திலே பார்க்கும் பொழுது இந்த ராட்சதர்கள் அநேகம் அங்கே அவர்கள் காணப்பட்டார்கள். So God, that's why God commanded Joshua to destroy all the inhabitants of the land of Canaan. இங்கு யோசுவா தேவன் யோசுவாவிடம் சொல்லும் பொழுது மற்ற பிரஜாதிகளுடைய எல்லாரையும் கானான் தேசத்திலே அழித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Because that blood is not pure. Adam's blood. அவருடைய ரத்தம் ஒரு உண்மையான ஒரு தூய ரத்தம் கிடையாது. அது அவர்கள் ஆதாமுடைய ரத்தத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று இல்ல ஆதாமுடைய ரத்தம் இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And but here God says, Noah, you enter into the ark. அங்கு தேவன் நோவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த பேழைக்குள்ளே பிரவேசி. I have seen thee righteous before me. நான் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று நோவாவை குறித்து பார்த்து சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Actually the word Noah, the Hebrew word for Noah is Nu. இந்த எபிரேயர் வார்த்தையில் நோவா என்று சொல்லப்படுகிறது ஒரு புதியது. எபிரேயில் நோ என்று சொல்லப்படுகிறது. Hallelujah. And no means rest, இளைப்பாறு. அந்த நோ என்று சொல்லப்படுகிற எபிரேயரோட வார்த்தை அர்த்தம் என்னவென்றால் ஒரு இளைப்பாறு. Hallelujah. Hallelujah. So Noah was a person who God, through whom God wanted to give rest to the people. இந்த நோவா என்று சொல்லப்படுகிற அவர் மூலமாக தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட விரும்பினார். Hallelujah. Hallelujah. In Genesis chapter 5 verse 29, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் we see the clear reason why the name Noah was given. இதனுடைய அர்த்தம் என்னவென்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். Hallelujah. So the name Noah was given so that God will give rest to the people from the labor, because God had cursed man, saying, in the sweat of the face thou wilt live. இந்த தேவன் நோவா என்று சொல்லப்படுகிற ஒரு இளைப்பாறுதலின் காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க அவர் விரும்பினார். அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் தன்னுடைய வேர்வை சிந்தி அவன் உழைக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு
அவனுக்கு தேவன் அவனை சபித்தார். தேவன் அவனை சபித்தார். மனிதனை சபித்தார். ஆதாமை சபித்தார். ஆதாமை அவர் சபித்தார். Hallelujah. Hallelujah. And but Noah was given as a child of rest. இங்கு நோவா என்று சொல்லப்படுகிற ஒரு இளைப்பாறுதல் மகனாக அவன் காணப்பட்டான். Hallelujah. Hallelujah. In this world we may go through various kinds of trials and troubles by many people. இந்த உலகத்திலே நாம் சாதாரணமாக பார்க்கும்போது மற்றவர்களால் நமக்கு அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் கடந்து வரலாம். But God has created an ark for us. ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. He asks you to come into this ark. அவர் இந்த பேழைக்குள் நீங்கள் வந்து இளைப்பாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. And this ark will keep you safe from the wrath of God which is being poured out elsewhere. இந்த பேழை என்று சொல்லப்படுகிறது உலகத்தில் காணப்படுகிற அமைதியின்மையிலிருந்து நம்மை தேவனுடைய கோபாக்கிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு இடமாக இருக்கிறது. Hallelujah. This ark is this house of worship. இந்த ஆராதனை கூட ஒரு பேழை தான். Hallelujah. Hallelujah. இது இந்த ஜெப வீடு ஒரு பேழை தான் நமக்கு. Hallelujah. Hallelujah. And God wants to keep you in this world as a righteous people and take you into that everlasting kingdom as a righteous people. தேவன் உண்மையிலே நீதிமானாக இருக்கிற ஜனங்களை அவருடைய நீதியின் வருகையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. That's why in the holy book of Isaiah chapter 26 verse 2, before that let us read the holy book of Romans chapter 3 verse 23 and 24. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Hallelujah. Hallelujah. So we are made righteous by the blood of Jesus. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். When we look to him in prayer, நாம் ஜெபத்திலே நாம் இருக்கும் பொழுது ஜெபத்திலே அவரை பார்க்கும் பொழுது then and when we confess our sins, நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது his blood descends, அவருடைய இரத்தம் இறங்கி வந்து and washes us clean white as snow. அவர் அந்த இரத்தமானது இறங்கி வந்து நம்மை உறைந்த மழையிலும் வெண்மையாக பரிசுத்தமுள்ளதாக நம்மை மாற்றுகிறது. And that he gives us his righteousness. அப்பொழுது அவருடைய நீதியை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Then with this righteousness was given at the cross of Calvary. இந்த நீதி என்று சொல்லப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கல்வாரியிலே இலவசமாய் கொடுக்கப்பட்டது. Hallelujah. Through his blood, அவருடைய இரத்தத்தினால். Hallelujah. Hallelujah. So, if me and you are righteous today and we are expecting to go to heaven, it is because of the blood of Jesus. நீங்களும் நானும் இப்பொழுது நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். And we expect to go to heaven. அது மாத்திரமல்ல நாம் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாகவும் அதற்காக ஆயத்தமுள்ளவர்களாகவும் இருக்கின்றோம். Hallelujah. That's why when the man of God had a vision of heaven, ஒரு தேவனுடைய மனுஷன் பரலோகத்தை பற்றி ஒரு தரிசனம் கண்டாராம். He saw that huge cross. அங்கு ஒரு பெரிய சிலுவை. Hallelujah. Hallelujah. And he asked God, why Lord there is a cross in the heaven? அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், இந்த பரலோகத்திலே ஏன் இவ்வளவு பெரிய சிலுவை என்று கேட்டார். He said, my son, it's not that there are sufferings in heaven also. பரலோகத்தில் பாடுகள் இல்லை. பரலோகத்தில் பாடுகள் இல்லை என்று அப்போது தேவன் சொன்னாராம்.
But this cross is kept so that the people can praise me and can praise me because it was through the cross that they came here. இந்த ஜனங்கள் இதை பார்க்கும் பொழுது இப்ப என்னை துதிப்பார்கள், ஏனென்றால் இந்த சிலுவையின் மூலமாகத்தான் இத்தனை பேர் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னார். Hallelujah. ஹல்லேலூயா. Without the cross there is no crown. இந்த பாடுகள் இல்லாமல் நமக்கு சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை. சிலுவை இல்லாமல் நமக்கு சிம்மாசனம் இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Without sufferings there is no crown of life. பாடுகள் இல்லாத ஒரு ஜீவியம் நமக்கு கிரீடத்தை தரார். ஜீவ கிரீடம் தரார். ஜீவ கிரீடம் தரார். Hallelujah. ஹல்லேலூயா. Glory be to Holy name of கர்த்தருடைய God. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Okay, now the name of the Lord, the wise King Solomon says, இந்த சாலமோன் ஞானி கர்த்தருடைய நாமத்தை பற்றி சொல்லும்போது கூறுகிறார், the name of the Lord is a strong tower. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் என்று The சொல்லுகிறார். righteous runneth into it and is safe. நீதிமான் அதற்குள் ஓடி சென்று சுகமாய் தங்கி இருப்பான் என்று சொல்லுகிறார். Where troubles may come in our life, நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் பாடுகள் வரலாம். we need to go to that tower. நாம் அந்த அந்த கோபுரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். But to go to the tower, one important necessity is அந்த there. கூடாரத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு ஆலோசனை ஒன்று உண்டு. We need a ticket. அதற்கு நாம் ஒரு பயணச்சீட்டு ஒன்று வாங்க வேண்டும். Without that ticket we cannot journey to the tower. அந்த பயணச்சீட்டு இல்லாமல் அந்த கோபுரத்திற்கும் அந்த கூடாரத்திற்கும் நாம் கடந்து செல்ல இயலாது. That ticket is the righteousness. அதுதான் அந்த நீதி என்று சொல்லப்படுகிற பயணச்சீட்டு. Hallelujah. Hallelujah. That righteousness Jesus gives us. அந்த நீதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். Our righteousness is as filthy rags. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையும் குப்பையுமாக இருக்கிறது. But the righteousness of God through faith in Jesus and His work at Calvary, it will make us as a saint. நாம் ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி பாடுகளை நமக்காக ஏற்ற ஒரு சரீரம் நம்மை பரிசுத்தவானாக மாற்றி அவருடைய சிலுவையிலே நேரிலே நமக்கு பரிபூரணத்தை கொடுத்து அந்த ராஜ்யத்தை நமக்கு தருகிறது. Lastly, what we will hear after finishing our race on this earth, நம்முடைய வாழ்க்கை முடிவுற்ற பிறகு நாம் இன்னத்தை பார்க்கின்றோம். in Isaiah chapter 26 verse 2 we read, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 26:2. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். Hallelujah. Hallelujah. This is the gate of heaven which இதுதான் God will open for us. இதுதான் பரலோகத்தின் வாசல் தேவன் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. As we believe in Lord Jesus நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார். and we believe in this holy crucifixion, death and burial and resurrection, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையும் பாடுகளையும் அவருடைய மரித்த காரியத்தையும் உயிர்த்தெழுந்த காரியத்தையும் நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னார். hallelujah, His Spirit will enter us and quicken us, அவருடைய ஆவியானவர் நம்ம சரீரத்துக்குள்ளே வருவார், நம்மை உயிர்ப்பிப்பார், and so that we can live a righteous life. நாம் ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை நாம் தரித்துக் கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Our dear pastor shared a word about water baptism. நம்முடைய அருமையான பாஸ்டர் அவர்கள் இந்த பரிசுத்த ஞானஸ்நானத்தை பற்றி அவர் சிறிது நேரம் சொன்னார். Hallelujah. Hallelujah. Lord Jesus says, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொன்னார். Hallelujah. Hallelujah. So, this word is very important. இந்த வசனங்கள் வார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியமானவைகள். Hallelujah. Hallelujah. And the word is
Lord Jesus Christ. அந்த வார்த்தை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். If you don't love that word, நீங்கள் அந்த வார்த்தையை நம்பவில்லை என்றால், அந்த வார்த்தையை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால், then you love death. நீங்கள் அந்த வார்த்தையை நேசிக்கவில்லை என்றால் மரணம் தான் நமக்கு சம்பவிக்கும். மரணத்தை நேசிக்கிறீர்கள். நீங்கள் அந்த வார்த்தையாக இயேசுவை நேசிக்கவில்லை என்றால் மரணத்தை தான் நாம் நேசிக்கின்றோம் என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. We read this in the Holy Book of Proverbs, chapter 8, verse 31. நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8:31. அவருடைய 8 கடைசி வசனம். 8 கடைசிமா. எனக்கு விரோதமாக எனக்கு என்ன என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. So if you don't, you take time to follow this word of God and to obey God in the water of baptism, you are telling death, you are loving death. The Bible says. நான் சொல்லவில்லை, நீங்கள் உங்களை ஒரு ஞானஸ்தான கட்டளைக்கு நீங்கள் உங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வார்த்தையை நேசிக்கிறவர்கள் என்றால் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள். நீங்கள் இயேசுவை நேசிக்கவில்லை என்றால் மரணம்தான் நாம் சந்திப்போம். மரணத்தை நேசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We say, come to me, death come to me, like that. நீங்கள் இப்படியாக கூட சொல்லலாம், சாவே வா என்று கூட நீங்கள் சொல்லலாம். It's like that. Unless you take water baptism, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால், that means you are saying like that. நீங்கள் அப்படி சொல்வதாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Finally, கடைசியாக let us read the holy book of Revelation. பரிசுத்த வெளிப்படுத்தின விசேஷம் chapter 21, 21ஆம் அதிகாரம் verse 27. 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 21, 20. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் போய் நடப்பிக்கிறதும் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார். Hallelujah. Hallelujah. Here it says that except our name is written in the book of life, we cannot enter into the city of New Jerusalem. நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படவில்லை என்றால் நாம் அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் நுழையவே முடியாது. Except we are righteous, we cannot enter. நாம் நீதிமான்களா இல்லை என்றால் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. I already told you how to become righteous. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் எப்படி நாம் நீதிமான்களாக முடியும் என்று. Hallelujah. Hallelujah. And first of all, there's enter nothing that defileth. தீட்டுள்ளது ஒன்றும் நம்மிடத்திலே காணப்படவில்லை, அதில் பிரவேசிப்பதில்லை என்று நாம் வாசித்தோம். Hallelujah. Hallelujah. So when one defiling thought enters our mind, ஒரு தீட்டான காரியம் நம்முடைய சிந்தனையில் புகுந்தது என்று சொன்னால் it defiles our entire body. அந்த தீட்டான காரியம் நம்முடைய சரீரம் முழுவதையும் அது தீட்டுப்படுத்தும். And then we cannot enter. ஆனா அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. But the Holy Spirit has power to keep us from this defiling thoughts. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த தீட்டான காரியத்தை நம்மில் காணப்படாதபடி அவர் பாதுகாக்கின்றார். That's why the Holy Psalmist says, அதனால தான் பரிசுத்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I hate vain thoughts, நான் வீணான சிந்தனை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். but thy Lord do I love.
ஆனாலும் உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். That means the more you read the word, அதனுடைய அர்த்தம் it will என்னவென்றால் purify your mind. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதிகமான வேத வசனத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த வேத வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை மனதை பரிசுத்தப்படுத்துகிறது. May the good Lord prepare us for His holy coming. தேவன் தாமே, அருமையான தேவன் தாமே அவருடைய பரிசுத்த வருகைக்காக நம்மை தகுதிப்படுத்துவாராக. Hallelujah. அல்லேலூயா. May God bless us with it. தேவன்